God made man, தேவன் மனிதனை உண்டாக்கின பொழுது he wanted to make man in his image. தேவன் அவருடைய சாயலிலே மனிதனை சிருஷ்டிக்க விரும்பினார். Genesis 1 verse 26. 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். And then also he made man verse 27 like him. மனிதனை தமது சாயலாகவே உண்டாக்கினார் என்று 27ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். Man and woman. ஆணும் பெண்ணுமாக. That's a very important verse. மிக முக்கியமான வசனம். Genesis 1:27. ஆதியாகமம் 1:27. He made man and woman like him. தேவன் தம்முடைய சாயலாக ஆணையும் பெண்ணையும் சிருஷ்டித்தார். That means there was something of God in the man and something of God in the woman. தேவனிலே ஏதோ ஒன்று ஆணிலே காணப்படுகிறது, ஏதோ வேறொன்று பெண்ணிலே காணப்படுகிறது. We can compare it to our body. நம்முடைய சரீரத்திற்கு ஒப்பிடலாம். In the New Testament it says man and woman are like the head and the body. புதிய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு ஆணும் பெண்ணும் எப்படி இருக்கிறார்கள் என்று சொன்னால் தலையை போலவும் சரீரத்தை போலவும் இருக்கிறார்கள். Many of us who are husbands are very proud that we are the head. கணவனாக இருக்கக்கூடிய நம்மில் அநேகர் நாம் தலையாக இருக்கிறபடினாலே பெருமைப்பட்டுக் கொள்கிறோம். And some husbands act as if they don't need a wife, they're just the head. சில கணவன்மார்கள் எனக்கு மனைவியே தேவையில்லை என்பது போல நடந்து கொள்கிறார்கள். நான் தான் தலை, எல்லாவற்றுக்கும் எல்லாம் என்று சொல்கிறார்கள். Supposing your head was cut off from your body, உங்களுடைய சரீரத்திலிருந்து உங்களை தலையை துண்டித்து விட்டால் what will that head do by itself? அந்த தலை தானாக என்ன செய்ய முடியும்? Can you see a head floating around here? இங்கே தலை அப்படியே மிதந்து போய் கொண்டிருக்கிறதை பார்க்கிறீர்களா? No. இல்லை. The head is useless without the body. சரீரம் இல்லாவிட்டால் தலை பயனற்றது. You agree with me or not? ஒத்துக்கொள்கிறீர்களா இல்லையா? All those who are awake. விழித்திருக்கிறவர்கள் மட்டும் சொல்லுங்கள், தூங்குறவர்கள் சொல்ல வேண்டாம். The head is useless without the body. சரீரம் இல்லாமல் தலை பயனற்றதா இல்லையா? It is useless. பயனற்றது. Will you say to yourself, உங்களை பார்த்து நீங்கள் சொல்வீர்களா? I am useless without my wife. என்னுடைய மனைவி இல்லாவிட்டால் நான் பயனற்றவனாய் போய்விடுவேன். That's very difficult for some husbands to say. சில கணவன்மார்களுக்கு இதுக்கு சொல்வது ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது. But just now you agreed that the head is useless without the body. ஆனால் இப்பொழுதுதானே ஒத்துக்கொண்டீர்கள் சரீரம் இல்லாவிட்டால் தலைக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை என்று. That is what I'm saying. அதைத்தான் நானும் சொல்கிறேன். Ephesians 5 says, like the head cares for the body, my husband must care for his wife. எபேசியர் 5 வாசிக்கிறோம், எப்படி இந்த தலையானது சரீரத்துக்காய் கரிசனைப்படுகிறதோ அதே போல கணவன் மனைவிக்காய் கரிசனை கொள்ள வேண்டும். So you must say to yourself, ஆகவே உங்களை பார்த்து சொல்ல வேண்டும், I am useless without my wife. மனைவி இல்லாவிட்டால் நான் பயனற்றவன். And now sisters, இப்பொழுது சகோதரிகள், can you think of a body without a head? தலை இல்லாத சரீரத்தை நீங்கள் எண்ணி பார்க்க முடிகிறதா? What will that be? அது எப்படி இருக்கும்? That will be useless. It cannot function. அது ஒன்றும் கிரியை செய்ய முடியாத சரீரம், அது பிரயோஜனமற்றதா இருக்கிறது. So you have to say, நீங்கள் சொல்ல வேண்டும், I am useless without my husband. என்னுடைய கணவன் இல்லாவிட்டால் நான் பிரயோஜனமற்றவள் என்று சொல்ல வேண்டும். Can you imagine what a wonderful home it will be if husband and wife say that? கணவனும் மனைவியும் இப்படி சொன்னால் அது எவ்வளவு அற்புதமான ஒரு குடும்பமாக மாறும் என்று எண்ணி பார்த்தீர்களா? The husband saying, I'll be only a head if I don't have a wife. என்னுடைய மனைவி இல்லாவிட்டால் நான் வெறும் தலை மட்டும்தான் என்று கணவன் சொல்ல வேண்டும். And the wife says, I'm just a body, it'll be useless. அதே போல மனைவியும் நான் வெறும் சரீரம் தான், தலை இல்லாவிட்டால் நான் பயனற்றவள் என்று சொல்ல வேண்டும். Together we can reflect the image of God. இருவரும் சேர்ந்து நாம் தேவனுடைய சாயலை பிரதிபலிக்க முடியும். You cannot do it alone. தன்னந்தனியாக செய்ய முடியாது. There are so many things the hand can do, part of the body. இந்த சரீரம், இந்த கை சரீரத்தின் ஒரு பங்காக அவயவமாக இருந்து பல காரியங்களை செய்ய முடியும். Like a wife, ஒரு மனைவியை போல so many wonderful things. அருமையான காரியங்களை செய்ய முடியும். But you cut off the head, ஆனால் தலையை வெட்டி விட்டால் the hand is also dead. இந்த கை செத்து விழுந்து விடும். In the same way the husband, அதே போல கணவன், even if he is the head, தலையாக இருந்தாலும் கூட he needs the body to do so many things. பல காரியங்களை செய்வதற்கு அந்த தலைக்கு கணவனுக்கு பல சரீரம் தேவைப்படுகிறது. God created the man and woman to be dependent on each other like ஒரு மனிதனும் மனுஷியும் ஒருவரை ஒரு சார்ந்து வாழ வேண்டும் என்ற ஒரு அமைப்பிலே தேவன் சிருஷ்டித்திருக்கிறார். But you may say, brother, my wife has got so many weaknesses. ஆனால் நீங்கள் சொல்லலாம், என்னுடைய மனைவிக்கு பல பலவீனங்கள் இருக்கிறது சகோதரனே. Okay, I've seen some people whose right hand is paralyzed. சிலருடைய வலது கை வாதம் அப்படியே செயலற்று போயிருக்கும். The part of the body has become useless. ஆகவே சரீரத்தில் ஒரு பகுதி பிரயோஜனம் இல்லாமல் போய்விட்டது. But then they start using the left hand so wonderfully, does the work of two hands. ஆனால் அதற்கு பிறகு என்ன செய்கிறார்கள்? பயிற்சியின் மூலமாக இந்த இடது கையினாலே பல காரியங்களை அற்புதமாக செய்கிறார்கள். இரண்டு வேலைகளையும் இந்த கை சேர்த்து செய்கிறது. This is an example of a head that has got a very weak wife.
ஆகவே இது எதற்கு ஒப்பா இருக்குது என்று சொன்னால் ஒரு பலவீனமான மனைவியை கொண்டு இருக்கக்கூடிய ஒரு தலைக்கு அடையாளமாக இருக்கு. The head does not complain, oh, this hand is all paralyzed, this is useless. இந்த தலை இந்த கை பயனற்றதா இருக்கிறது, இது இப்போ எதுக்கும் லாய்க்கல் என்று சொல்லுவது புகார் சொல்லுவதில்லை. It does something with the left hand. அது இடது கையை வைத்துக் கொண்டு ஏதோ ஒன்றை செய்கிறது. I've seen people who legs are completely paralyzed. இரண்டு கால்களுமே செயலற்றவர்களை நான் பார்த்திருக்கிறேன். That is like a really half useless body. அது கிட்டத்தட்ட பாதி பயனற்ற சரீரத்திற்கு ஒப்பாக இருக்கிறது. Supposing you have a half useless wife like that. உங்களுக்கு பாதி மனைவி பயனற்றவளாக இருக்கிறாள் என்று So many வைத்துக்கொள்வோம். weaknesses. எவ்வளவோ பலவீனங்கள். What does that man do when his legs are paralyzed? அந்த மனுஷன் இரண்டு கால்களும் செயலற்று போய்விட்டால் என்ன செய்கிறான்? He gets a wheelchair. அவன் ஒரு வீல் சேரை சக்கர நாற்காலி வாங்கி கொள்கிறான். So many people who do so many wonderful things who don't have legs. கால்கள் இல்லாத அநேகர் எவ்வளவு அற்புதமான பணிகளை செய்கிறது நான் பார்த்திருக்கிறேன். So there is a head who's not complaining, oh, I don't have legs, I don't have legs. ஆகவே இங்கே ஒரு தலை இருக்கிறது, எனக்கு கால்களே இல்லை என்று சொல்லி புகார் சொல்லிக் கொண்டே இருப்பதில்லை. Say, okay, சரி, I've got a weak body, but I can do so many things even with that. எனக்கு பலவீனமான ஒரு சரீரம் இருக்கிறது, அதை வைத்துக் கொண்டும் நான் பல காரியங்களை செய்ய முடியும் என்று தீர்மானிக்கிறது. If he keeps on comparing himself with somebody else who's got a good body, then he'll never do anything. நல்ல ஒரு சரீரத்தை வைத்திருக்கிற ஒருவரோடு கூட தன்னை ஒப்பிட்டு பார்த்து கொண்டே இருந்தால் ஒன்றையுமே இவர் செய்ய மாட்டார். He uses the half good body to do something. அந்த பாதி நல்ல சரீரத்தை ஏதோ ஒரு காரியத்தை செய்வதற்காக பயன்படுத்துகிறார். And there are many people with paralyzed legs who have done 10 times more than other people with good legs. நல்ல கால்களை உடையவர்களை காட்டிலும் 10 மடங்கு அதிகமான பணிகளை காலை இல்லாதவர்கள் செய்திருக்கிறார்கள். So what I'm saying is, don't complain if your body is half useless. ஆகவே உங்களுடைய சரீரத்திலே பாதி பயனற்றாய் போய்விட்டது என்று சொல்லி நீங்கள் குறை சொல்லிக் கொண்டிருக்க வேண்டாம். Don't compare your wife with somebody else's wife. உங்களுடைய மனைவியை வேறொருவருடைய மனைவியோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டாம். If you are a wise husband, wise head, நீங்கள் ஒரு புத்தியுள்ள கணவனாய் புத்தியுள்ள ஒரு தலையாக இருப்பீர்கள் you என்றால் can even use half your body. That means you're not a very good wife and do a wonderful job. பாதி சரீரத்தை நீங்கள் பயன்படுத்த முடியும். அதாவது பலவீனம் நிறைந்த ஒரு மனைவியை நீங்கள் பயன்படுத்தி பல அற்புதமான காரியங்களை செய்யலாம். That depends on how good a head you are. அது எந்த அளவுக்கு நீங்கள் ஒரு நல்ல தலையாக இருக்கிறீர்கள் என்பதை பொறுத்து We must இருக்கிறது. realize that God did not make only man to reflect his image. He ஆகவே made man and woman. தேவன் தம்முடைய சாயலை பிரதிபலிக்கும்படியாக மனுஷனை மட்டும் உண்டாக்கவில்லை, மனுஷனையும் மனுஷியையும் உண்டாக்கினார். And then the woman we read in chapter 2 was made to be a helper for Adam. இரண்டாம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம், ஆதாமுக்கு துணையாக இருக்கும்படியாக ஏவாளை தேவன் சிருஷ்டித்தார். To support him and help him. அவருக்கு ஆதரவாக இருந்து அவருக்கு உதவி செய்யும்படியாக. She was not to be the leader, தலைவியா அங்கே இருக்க முடியாது, but she was to be a helper. ஆனால் உதவி செய்கிற ஒரு நபராக இருக்க வேண்டும். And so every woman must seek to find how she can help her husband in his work and ministry. ஆகவே ஒவ்வொரு ஸ்திரியும் தன்னுடைய கணவனுக்கு எப்படி அவருடைய ஊழியத்திலேயும் அவருடைய வேலையிலேயும் தான் உதவியா இருக்க முடியும் என்று பார்க்க வேண்டும். And we read here in the chapter 3 how the devil came between them. இங்கே 3ஆம் அதிகாரத்தில் இந்த இருவருக்கும் இடையிலே எப்படி பிசாசு உள்ளே புகுந்தான் என்று வாசிக்கிறோம். These are all stories that are true, all these 6000 years of man's history. இந்த காரியங்கள் எல்லாம் இந்த 6000 ஆண்டுகால மனுஷ சரீரத்திலே உண்மையாகி வருகிறது. In every marriage that I have seen in my life, I have seen the devil try to come between husband and wife. நான் என்னுடைய வாழ்க்கை முழுவதுமாய் பார்த்திருக்கக்கூடிய ஒவ்வொரு திருமண கணவன் மனைவிக்கிடையும் பிசாசு உள்ளே புகுவதற்கு அவன் முயற்சித்திருக்கிறான். Some of you may think it is only in your family that the devil has come. உங்களிலே ஒரு சிலர் என்னுடைய குடும்பத்திலே மட்டும்தான் பிசாசு உள்ளே புகுந்து விட்டான் என்று எண்ணிக்கொண்டிருக்கலாம். In my 50 years as a believer, I have seen hundreds of families. என்னுடைய 71 ஆண்டு காலம், அதிலேயும் 50 ஆண்டு கால விசுவாச வாழ்க்கையிலே நான் எண்ணிறந்த குடும்பங்களை பார்த்திருக்கிறேன். In all the families, I have seen how the devil has tried to come. அந்த எல்லா குடும்பங்களிலுமே பிசாசு எப்படி உள்ளே புக பார்த்தான் என்பதை நான் பார்த்திருக்கிறேன். But where husband and wife are united, ஆனால் எங்கே the devil is driven away. எங்கே கணவனும் மனைவியும் ஒன்றாக ஐக்கியத்தில் இருக்கிறார்களோ அங்கே பிசாசு விரட்டப்பட்டிருக்கிறான். I want to tell you the number one tactic of the devil பிசாசுடைய முதல் தரமான தந்திரத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். is to do what he did with Adam and Eve. ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் என்ன செய்தானோ அதே தான் உங்களுக்கு செய்ய விரும்புகிறான். Make you disobey the word of God. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போக செய்வான். Think that your wisdom is better than God's word. உங்களுடைய ஞானமானது தேவனுடைய வார்த்தை காட்டிலும் சிறந்தது என்று எண்ண வைத்து விடுவான். When you disobey God's word, husband and wife will automatically be separated. நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகும்பொழுது தானாகவே கணவனும் மனைவியுமாக நீங்கள் பிரிந்தவர்களாய் மாறிவிடுகிறீர்கள். Because when the connection with God is gone, தேவனோடு கூட உள்ள தொடர்பு அங்கே துண்டிக்கப்படும் பொழுது the connection with the husband and wife is also gone. கணவனுக்கும் மனைவிக்கும் உள்ள அந்த உறவும் துண்டிக்கப்படுகிறது. So the way to keep your connection good with your husband or wife, கணவனோடு மனைவியோடு உள்ள ஒரு தொடர்பை நன்றாக வைத்துக் கொள்வதற்கு is number one by keeping your connection with God. அதற்கு முதல் தகுதி என்னவென்றால் உங்களுடைய
தேவனோடு கூட உள்ள தொடர்பை வைத்துக் கொள்ள வேண்டும். When Adam had his connection with God, he had a good relationship with his wife. ஆதாமுக்கு தேவனோடு கூட நல்ல ஒரு தொடர்பு இருக்கும் பொழுது மனைவியோடு கூட நல்ல ஒரு உறவு வைத்திருந்தார். When Eve had a good connection with God, she and her husband were in good connection. ஏவாளுக்கும் தேவனுக்கும் நல்ல தொடர்பு இருக்கும் பொழுது ஏவாளுக்கும் தன்னுடைய கணவருக்கும் நல்ல ஒரு உறவு இருந்தது. But the moment Eve first lost her connection with God. ஆனால் ஏவாள் முதலாவது தேவனோடு கூட உள்ள தொடர்பை முதல் இழந்த பொழுது, because she was the one who sinned. பாவம் செய்த முதல் நபர் அவர்தான். Think of those few seconds now. இப்பொழுது அந்த ஒரு சில வினாடிகளை எண்ணி பாருங்கள். Here is a man, Adam, with a perfect connection with God. இங்கே ஒரு மனிதன் தேவனோடு கூட பூர்ண ஒரு தொடர்பு வைத்திருக்கிறார். His wife has just lost the connection with God right now. இப்பொழுதுதான் அவருடைய மனைவி தேவனோடு கூட உள்ள தொடர்பை துண்டித்துக் கொண்டார்கள். He has not yet lost it. அவர் இன்னுமாய் அந்த தொடர்பை இழக்கவில்லை. He is still connected with God. The light of God is in his life. இன்னுமாய் அவர் தேவனோடு கூட தொடர்பு கொண்டிருக்கிறார். தேவனுடைய ஒளி அவனிலே காணப்படுகிறது. But his wife has suddenly become darkness. ஆனால் மனைவியா இருக்கிறவள் இப்பொழுது திடீரென இருளாய் மாறிவிட்டாள். Think of those few seconds before Adam sinned. ஆதாம் பாவம் செய்வதற்கு ஒரு சில வினாடிகளை முன்பாக நினைத்து பாருங்கள். Eve has sinned, but Adam has not yet sinned. ஏவாள் பாவம் செய்து விட்டால் ஆதாம் இன்னும் பாவம் செய்யவில்லை. And now he sees his wife. Something has happened. இப்பொழுது மனைவியிடத்தில் ஏதோ ஒன்று நிகழ்ந்ததை ஆதாம் பார்க்கிறார். See, today when somebody sins, we can't see it so clearly. இன்றைக்கு யாராவது பாவம் செய்யும் பொழுது நாம் தெளிவாக பார்க்க முடியாது. Because we are already so full of sin. ஏன்னா நாமே ஏற்கனவே பாவத்தால் நிறைந்திருக்கிறோம். But think of that first time when they were both covered with some glory. அந்த முதல் நாளிலே அவர்கள் இருவருமே மகிமையினாலே நிறைந்திருந்தார்கள். அப்பொழுது பாருங்கள், அவர்கள் ஒருவர் பார்க்க முடிந்தது. And then one of them sinned. ஒருவர் பாவம் செய்து விட்டார். I think Adam saw something in his wife. Hey, something has happened. இப்பொழுது ஆதாம் மனைவியிடத்திலே ஒன்றை பார்த்தான். ஏதோ ஒன்று நடந்து விட்டது. என்ன? She is not like me now. இப்பொழுது அவள் என்னை போல இல்லையே. She has become dark. அவள் இப்பொழுது இருளாக மாறிவிட்டாளே. And he knew what happened because he saw her eating the fruit. அந்த கனியை புசிக்கிறதை ஆதாம் பார்த்தார். ஆகவே என்ன நடந்தது என்று அறிந்திருந்தார். And then she says, you also eat it. நீங்களும் இதை சாப்பிடுங்கள் என்று கொடுக்கிறார். Now he saw what happened to her when she ate it. ஏவாள் அந்த கனியை புசித்த பொழுது என்ன நடந்தது என்பதை ஆதாம் கண்கூடாக பார்த்தார். It was like switching off the light. அது ஒரு லைட்டை ஆஃப் செய்வது போல. Suddenly it becomes dark. திடீரென இருள் வந்து விட்டது. And now Eve is telling Adam, you can also become dark like me. இப்பொழுது ஏவாள் ஆதாமை பார்த்து நீரும் என்னை போல இருளாய் மாற முடியும் என்று சொல்கிறார்கள். And like a fool he went and ate the fruit also. புத்தியீனனை போல அவரும் போய் அந்த பழத்தை சாப்பிட்டார். What should he have done? அவர் என்ன செய்திருந்திருக்க வேண்டும்? What would you have done if you were there in Adam's place? நீங்கள் ஆதாமுடைய இடத்தில் இருந்திருந்தால் நீங்கள் என்ன செய்திருப்பீர்கள்? Today we have the Holy Spirit, so we know what we should do. இன்றைக்கு நமக்கு பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். ஆகவே என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். Adam did not have the Holy Spirit. ஆதாமுக்கு பரிசுத்த ஆவியானவர் இல்லை. So we cannot compare ourselves with him. ஆகவே நம்மை ஆதாமோடு கூட ஒப்பிட்டு பார்க்க முடியாது. But today with the Holy Spirit, ஆனால் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவரை வைத்துக்கொண்டு when your wife sins, உன்னை மனைவி பாவம் செய்யும் பொழுது what should you do? நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? Should you also sin? நீங்களும் பாவம் செய்ய வேண்டுமா? No. இல்லை. Today you must say, no, I'm not going to do that. இன்றைக்கு நான் அந்த பழத்தை சாப்பிட மாட்டேன்னு சொல்ல வேண்டும். I'll tell you it's like this. இது போல இருக்கிறது என்று சொல்கிறேன். Supposing there's a big 50-foot well or pit, a well outside your house. உங்களை வீட்டுக்கு வெளியே 50 அடி கிணறு ஒன்று இருக்கிறது. And your wife decides to jump into it. உன்னுடைய மனைவி அந்த குழிக்குள்ளே கிணத்துக்குள்ளே விழ வேண்டும் என்று தீர்மானித்து விட்டார்கள். And goes in. போய் விட்டார்கள் உள்ளே. Now what are you going to do? நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? If you don't have any sense, உங்களுக்கு புத்தி இல்லை என்றால் you'll also jump in. நீங்களும் போய் உள்ளே குதிப்பீர்கள். But if you have some sense, உங்களுக்கு கொஞ்சம் புத்தி இருந்தால் say, okay, maybe she accidentally fell, let me pull her out. ஆகவே தற்செயலாக விழுந்து விட்டார்கள் எதிர்பாராதவமாய், நான் அப்பொழுது அவளை வெளியே தூக்கி விடுகிறேன் சொல்ல வேண்டும். You cannot pull her out if you also go in. நீங்களும் உள்ளே போய்விட்டால் நீங்கள் அவளை தூக்க முடியாது. You must not go that way. நீங்கள் அந்த வழியிலே போக கூடாது. You stand outside and put a rope and pull her out. நீங்கள் வெளியே நின்று கொண்டு ஒரு கயிறை உள்ளே விட்டு நீங்கள் வெளியே இழுங்கள். What I'm saying is, when you see your wife do something wrong, don't do it yourself. நான் என்ன சொல்கிறேன் என்றால், உங்களுடைய மனைவி ஒரு தவறை செய்வதை நீங்கள் பார்க்கும் பொழுது நீங்களும் தவறு செய்ய வேண்டாம். That is what we can learn from Genesis 3. இதைத்தான் நாம் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலே கற்றுக்கொள்கிறோம். Or if you see your husband fall into the well, அல்லது உங்களுடைய கணவர் கிணத்துக்குள்ளே விழுகிறதை பார்க்கும் பொழுது what are you going to do? என்ன செய்ய போகிறீர்கள்? Don't jump in. நீங்களும் உள்ளே குதிக்க வேண்டாம். You cannot help him if you jump in. நீங்களும் உள்ளே குதித்து விட்டால் உங்களாலே உதவி செய்யவே முடியாது. You must stay away from that sin. நீங்கள் அந்த பாவத்தை விட்டு தள்ளி நிற்க வேண்டும். What I mean is, if you find there is some bad habit that your husband or wife have, உங்களுடைய கணவனுக்கோ மனைவிக்கோ இருக்கக்கூடிய ஒரு கெட்ட பழக்கத்தை நீங்கள் பார்ப்பீர்களானால்,
Maybe your wife has got a habit of gossiping and speaking evil about people. ஒருவேளை உங்களுடைய மனைவிக்கு புறங்கூறுகிற பழக்கம் இருக்கிறது. எப்பொழுது பார்த்தாலும் மனிதர்களை பற்றி தீமையாக Or பேசிக்கொண்டே இருக்கிறார். your husband has got a bitter spirit against your relatives or something like that. அல்லது உங்களுடைய சொந்தக்காரர்கள் மீது உங்களுடைய கணவனுக்கு கசப்பு இருக்கிறது. And always speaking evil. எப்பொழுது பார்த்தாலும் உங்களுடைய சொந்தக்காரர்களை பற்றி அவர் தீமையாக பேசிக் கொண்டிருக்கிறார். He has fallen into a well. அவர் ஒரு கிணற்றுக்குள்ளே விழுந்து விட்டார். If you also start speaking evil, you will also fall into the well. நீங்களும் தீமையாக பேச ஆரம்பித்தால் நீங்களும் அந்த கிணற்றுக்குள்ளே விழுகிறீர்கள். So when you see something wrong in your husband or wife, ஆக உங்களுடைய கணவனிடத்திலோ மனைவியிடத்திலோ தவறை பார்க்கும் பொழுது picture it like this. இப்படி நீங்கள் கற்பனை செய்து கொள்ளுங்கள். My husband has fallen into a well. என்னுடைய கணவர் இப்பொழுது கிணற்றில் விழுந்து விட்டார். My wife has fallen into a well. அல்லது என்னுடைய மனைவி கிணற்றில் விழுந்து விட்டார்கள். This is a dangerous area. There is no wall around the well. I may also fall. இது ஒரு ஆபத்தான ஒரு பகுதி. இங்கே தடுப்பு சுவர் கட்டப்படவில்லை. நானும் போனால் விழுந்து விடுவேன். Let me be careful. நான் கவனமாக And இருக்கட்டும். now let me get a rope or something and try and pull my husband or wife out of the well. இப்பொழுது ஒரு கயிறை எடுத்துக்கொண்டு வந்து என்னுடைய மனைவியோ கணவனையோ கிணற்றிலிருந்து நான் தூக்கி வெளியே எடுக்கட்டும். That is what we should do. இதைத்தான் நாம் செய்ய வேண்டும். That is how we say my loyalty to God is first, not to my husband or wife. ஆகவே தான் முதலாவதாக நான் உண்மையுள்ளவனாய் தேவனுக்கு முன்பாக இருப்பேன். We have to help one another. நாம் ஒருவருக்கு உதவி செய்ய வேண்டும். See Ecclesiastes in chapter 4. பிரசங்கியின் புத்தகம் 4ஆம் அதிகாரம். Ecclesiastes chapter 4. பிரசங்கியின் புத்தகம் 4ஆம் அதிகாரம். We read there that 2 verse 8 verse 9, 2 are better than 1. 9ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், ஒன்றாய் இருப்பதிலும் இருவர் இருப்பது நல்லது. Because the results are better. இருவர் கூடி இருப்பது நல்லது. ஏனென்று சொன்னால் அதனுடைய பலன் நன்றாக இருக்கும். Verse 10. 10ஆம் வசனம். Because if one falls, the other can pull him up. ஒருவன் விழுந்தால் மற்றவன் அவனை தூக்கி விடுவான். But if a person falls and there's nobody to help him, he's in trouble. ஆனால் ஒருவன் விழுந்து விட்டு உதவி செய்ய யாரும் இல்லை என்று சொன்னால் அவன் பிரச்சனை. So why has God united you? ஆகவே ஏன் தேவன் உங்களை இணைத்திருக்கிறார்? So if one falls, the other can pull him up. ஒருவர் விழுந்து விட்டால் மற்றவர்கள் அவரை தூக்க வேண்டும். So the man can be the helper of the woman and the woman the helper of the man. ஆகவே மனுஷனுக்கு மனுஷி துணையாகவும் மனுஷிக்கு மனுஷன் துணையாகவும் இருக்க முடியும். Then I want you to see something else in Genesis 3. இப்பொழுது ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் வேறு ஒன்றை நீங்கள் பார்க்க முடியாது விரும்புகிறேன். There was a punishment that God gave to the serpent, a picture of the devil. அங்கே பிசாசை சித்தரிக்கக்கூடிய அந்த சர்ப்பத்திற்கு தேவன் ஒரு தண்டனை கொடுத்தார். And one of the things he said is, அவர் சொன்ன ஒரு காரியம் என்னவென்றால் Genesis 3 verse 15. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். From now on there is going to be an enmity between you and the woman. இப்பொழுதிலிருந்து உனக்கும் ஸ்திரீக்கும் ஒரு பகை உண்டாக்குவேன். And with her children. அவருடைய பிள்ளைகளுக்கும் Your children and her children will be enemies. உன்னுடைய பிள்ளைகளுக்கும் அவருடைய பிள்ளைகளும் சத்துருக்களாய் இருப்பார்கள். All the baby snakes are going to be enemies of human beings. அதனுடைய பொருள் என்னவென்றால் பாம்பு குட்டிகள் எல்லாம் மனுஷர்களுக்கு விரோதமாக இருக்க போகிறது. There's a permanent enmity between man and the snake. ஆகவே மனிதனுக்கும் பாம்பிற்கும் நிரந்தரமான ஒரு பகை உண்டாகிவிட்டது. And the devil is pictured here like a snake. இங்கே பிசாசு பாம்பாக And சித்தரிக்கப்பட்டிருக்கிறார். you know, if you see a snake in your compound, you don't want to be its friend. நீங்கள் உங்களுடைய மதில் சுவருக்குள்ளாக ஒரு பாம்பை பார்த்தால் அதனோடு நீங்கள் நண்பராக இருக்க வேண்டும் என்று You விரும்புவீர்களா? want to kill it as soon as you see it. நீங்கள் பார்த்த மாத்திரத்தில் அதை கொன்று விட வேண்டும் என்று முயற்சிப்பீர்கள். You may allow other animals like dogs and cats in your house, but never a snake. உங்கள் காம்பவுண்டுக்குள்ளாக நாய் அல்லது பூனை வருவதற்கு அனுமதிப்பீர்கள், ஆனால் பாம்பை அனுமதிக்க மாட்டீர்கள். It's an enemy. அது ஒரு சத்ரு. And there's a permanent enmity between the devil and God's children. பிசாசுக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் நிரந்தரமான பகை இருக்கிறது. You have to always see the devil like a snake. நீங்கள் எப்பொழுதுமே பிசாசை பாம்பாகவே பார்க்க வேண்டும். And say, that is my enemy. இது என்னுடைய சத்ரு. And the enmity is between the devil and my children also. அந்த பகையானது அந்த பிசாசுக்கும் என்னுடைய பிள்ளைகளுக்கும் கூட இருக்கிறது. I have to protect my children not only from snakes but from the devil. நான் என்னுடைய பிள்ளைகளை பாம்பிலிருந்து பாதுகாப்பது மட்டுமல்ல பிசாசினிடத்திலிருந்தும் பாதுகாக்க வேண்டும். You know how little children don't know that a snake is an enemy. சிறு பிள்ளைகளுக்கு பாம்பு சத்துரு என்று தெரியாது. If there's a 1-year-old child sitting on the floor, இந்த தரையிலே ஒரு வயது குழந்தை உட்கார்ந்து கொண்டிருக்கிறது and என்றால் one colorful snake comes there, அருமையா நிறம் கொண்ட ஒரு நல்ல வர்ணம் கொண்ட ஒரு பாம்பு உள்ளே ஊர்ந்து வருகிறது. the child will want to go and play with that snake. குழந்தை அந்த பாம்போடு கூட விளையாடுவதற்கு போகும். And whenever you see a believer playing around with some sin, எப்பொழுதெல்லாம் ஒரு விசுவாசி பாவத்தோடு விளையாண்டு கொண்டிருக்கிறதை பார்க்கிறீர்களோ, you know spiritually he is only 1 year old. ஆவிக்குரிய ரீதியிலே ஒரு வயது குழந்தை என்று நீங்கள் அறிந்து கொள்ளலாம். There are many
people who have been believers for 30, 40 years. அநேகர் 30-40 ஆண்டுகளாக விசுவாசிகளாக இருக்கிறார்கள். They still play around with sin. அவர்கள் இன்னும் பாவத்தோடு விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள். They allow so many things in their home. தங்களுடைய குடும்பத்தில் எவ்வளவோ காரியங்களை அனுமதிக்கிறார்கள். Like some cinemas and serials on the television. டிவியிலே எத்தனையோ சீரியல்களை பெற்றோர்கள் அனுமதிக்கிறார்கள், சினிமா காட்சிகளை அனுமதிக்கிறார்கள். And they don't realize this is a snake that has come inside through the television. டிவியின் மூலமாக உள்ளே பாம்பு வந்து விட்டது என்பதை அவர் உணராது இருக்கிறார்கள். You don't see that as an enemy. அதை ஒரு சத்துருவாக நீங்கள் பார்ப்பதில்லை. You may lock the door at night to see that the robbers don't come inside. திருடர்கள் உள்ளே வராதபடிக்கு நீங்கள் இரவிலே கதவை நன்றாக ஒன்றுக்கு மேல் 2 பூட்டை போட்டு பூட்டுவீர்கள். But if the robbers come inside, they'll only steal your money. ஆனால் திருடன் அப்படியே உள்ளே வந்து விட்டால் உங்களுடைய பணத்தை மட்டும் தான் திருடுவான். But the thief that comes through the television, ஆனால் டிவியின் மூலமாக வரக்கூடிய திருடன் that's going to steal your children. உங்களுடைய பிள்ளைகளை திருடி கொண்டு போய் விடுவான். It's going to steal your time. உங்களுடைய நேரத்தை திருடி கொண்டு போய் So you விடுவான். don't have time to read the word of God. இப்பொழுது தேவனுடைய வார்த்தையை படிப்பதற்கு உங்களுக்கு நேரம் இல்லை. And you have to see it like a snake that has come to destroy your peace in your home. உங்களுடைய குடும்பத்திலே உள்ள சமாதானத்தை குலைத்து போட வந்த ஒரு பாம்பாக நீங்கள் இவைகளை பார்க்க So வேண்டும். if you have a television in your home, you must be very careful about what you see. உங்களுடைய வீடுகளிலே டிவி இருந்தால் நீங்கள் எதை பார்க்க என்கிற காரியத்தில் மிகுந்த கவனமுள்ளவர்களாக இருக்க You வேண்டும். must have very strict control over what your children watch. உங்களுடைய பிள்ளைகள் அந்த டிவியிலே பார்க்கக்கூடிய காட்சிகள் மீது உங்களுக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்க வேண்டும்.